மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ராஜேந்திரன். முதன்மை செய்திகள். இலங்கை சென்றது திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு. கிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்களை பார்க்கும் திட்டம் கடைசி நேரத்தில் ரத்து. எதிர்க்கட்சிகளை சேர்க்காமல் இலங்கைக்கு குழு அனுப்பிய முதலமைச்சருக்கு கண்டனம். தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சென்னையில் தொடர் முழக்க போராட்டம். பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மீது குண்டுவீச்சு, துப்பாக்கி சூடு. 1 மணி நேர சண்டைக்கு பிறகு தீவிரவாதிகளின் அதிரடி தாக்குதல் முறியடிப்பு. இலங்கைக்கு சென்றுள்ள தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் கிழக்கு மாகாண பயணம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலையை நேரில் கண்டறிய டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று கொழும்பு புறப்பட்டு சென்றது. மீண்டும் அவர்களுடைய பிறந்த இடத்திற்கு, வாழ்ந்து கொண்டிருந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அது தொடர்பாக இன்றைக்கு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முகாம்களில் இருக்கின்ற தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இக்குழு கொழும்பு சென்றடைந்ததும் அவர்களது பயண திட்டத்தில் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, வாகரை முகாம்களுக்கு செல்வதாக இருந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதேபோல இந்த குழுவின் கிழக்கு மாகாண பயணமும் திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முகாம்களில் உள்ள தமிழர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து முதலமைச்சர் கருணாநிதியிடம் இக்குழுவினர் அறிக்கை அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை சென்றுள்ள குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களோ, பத்திரிகையாளர்களோ, மனித உரிமை ஆர்வலர்களோ இடம்பெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை செல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் எதிர்க்கட்சிகளை சேர்க்காததற்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். முகாம்களில் உள்ள தமிழர்களை விடுவிக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். இலங்கையில் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள 3 லட்சம் தமிழர்களை விடுவிக்க எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. பழநெடுமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் நல்லகண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு நேரில் ஆய்வு செய்ய செல்லும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாரையும் அழைத்து செல்லாததற்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவர்களை மட்டுமே கொண்ட ஒரு குழுவை அனுப்பியது வெறும் கண்துடைப்பு நடவடிக்கையாகும் என இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் கண்டனம் தெரிவிக்கிறது. ராஜபக்சனுடைய விருந்தினர்களா இவங்க போயிருக்கக்கூடாது. ஒன்று, இந்தியன் எம்பசி அவங்களுடைய அம்பாசிடர் அங்க இருக்கிறவர் அவங்களுடைய விருந்தினராக போயிருக்கணும். இவங்க எதுக்காக போனாங்க, என்ன நோக்கம், என்ன செய்தியை கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. பாட்டாளி மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், பிஜேபி, இந்தியாவில் உள்ள எல்லா கட்சி பிரதிநிதிகள் சரி வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள், நாடாளுமன்றத்தோட பிரதிநிதிகள், மக்களவை, மாநிலங்களவை பிரதிநிதிகள் போக சொன்னா அவங்க ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். இதுக்கு நம்பகத்தன்மை இருக்காது. நாம நேரடியாக சுதந்திரமா போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குழு என்ற முறையில போய் பார்ப்பதற்கும் நாம் விரும்புகிற இடத்தை போய் பார்ப்பதற்கான உத்தரவாதம் போலதான் ஒரு குழு, கண்காணிப்பு குழுங்கிறதுக்கு அர்த்தம். அது இல்லாமல் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க சொன்னது அரசு ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துட்டீங்கன்னா அது உண்மை கிடைக்காது. நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை அனுப்பினால் மட்டுமே உண்மைகளை கண்டறிய முடியும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள தமிழர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிங்கள அரசே இனவரி அரசே, சிங்கள அரசே இனவரி அரசே, சிங்கள அரசே கொலைகார அரசே, சிங்கள அரசே கொலைகார அரசே, வதைக்காதே 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 வதைக்காதே, ஈழ தமிழரை வதைக்காதே, ஈழ தமிழரை வதைக்காதே. முகாம்களில் உள்ள தமிழர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் பரப்புரை பயணம் மேற்கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. பாகிஸ்தானில் ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் நடத்திய 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
இம்மோதலில் ராணுவத்தினர் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் ராவல்பிண்டி நகரில் ராணுவ தலைமையகம் அமைந்துள்ளது. இன்று காலை ராணுவ உடையணிந்த 6 தீவிரவாதிகள் மகிழுந்து மூலம் ராணுவ தலைமையகத்திற்குள் நுழைய முயன்றனர். அவர்களை தடுக்க முயன்ற ராணுவத்தினர் மீது கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். The latest reports appearing to us suggested that the terrorists who are not rounded up or remained there had been taking some security officials hostage in the ground, and the security forces have been still trying to rescue them. இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவத்தினர் 8 பேர் உயிரிழந்தனர். 2 தீவிரவாதிகள் தப்பி ஓடிவிட்டனர். ராணுவ தலைமையகத்தை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டு உலங்கு வானூர்திகள் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி கியானியின் வீடும் உளவுத்துறை அலுவலகமும் அமைந்துள்ள முக்கிய பகுதியில் இத்தாக்குதல் நடைபெற்றதால் பெரும் பதற்றம் நிலவியது. இத்தாக்குதலுக்கு தாரிக் தாலிபான்கள் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. தொடர்வது புது புது இனிப்பு வகைகள் தலைகட்டும் தீபாவளி விற்பனை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.